ஆர்சிபி வெற்றி விழாவை நடத்தியது யார் என்ற கேள்வியை கர்நாடக உயர்நீதிமன்றம் எழுப்பியுள்ளது. அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் செல்வத்திடம் கேட்கலாம். செல்வம், இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டது தொடர்பாக நீதிமன்றம் என்னென்ன கேள்விகளை முன்வைத்துள்ளது? நிச்சயமாக ஆர்சிபி வெற்றி கொண்டாட்டம் 11 பேர் உயிரிழப்பு சம்பவம் கர்நாடக உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது. விசாரணை நீதிபதி காமேஸ்வர ராவ் முன்னிலையில் இந்த வழக்கு இன்று துவங்கியது. அரசு தரப்பு வாதம் 1600 போலீசார் பாதுகாப்பில் இருந்தனர். 11 பேர் பலியாகி இருக்கிறார்கள். 56 பேர் படுகாயமடைந்தனர். குறிப்பாக ஒரு ஐபிஎல் மேட்ச் நடக்கிறது என்றால் நாங்கள் 800 பேர் தான் நாங்கள் பாதுகாப்புக்கு நம்ம கொடுப்போம். தற்போது நாங்கள் 1600 பேர் பாதுகாப்பு நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அதே போல சுற்றியுள்ள தும்கூர், மண்டியா 300 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ரசிகர்கள் எல்லாம் ஒன்றாக திரண்டு வந்துவிட்டனர். சின்னசாமி மைதானத்தில் கிட்டத்தட்ட 34,600 பேர் மட்டுமே அமர முடியும். ஆனால் 2.5 லட்சம் பேர் திரண்டு விட்டனர். 15 நாட்களில் உரிய விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ளதாக கூறியிருக்கிறார்கள். அதே போல 21 கேட் இருக்கிறது. இந்த 21 கேட்டில் 3 கேட்டில் மட்டுமே சம்பவம் நடந்திருக்கிறது. கேட் 6இல் 3 பேரும், கேட் 7இல் 4 பேரும், கேட் 8இல் 4 பேரும், மொத்தம் 11 பேர் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதே போல நீதிபதி கேள்வி எழுப்பினார். இந்த நிகழ்ச்சியை நடத்தியது யார்? அரசா அல்லது கிரிக்கெட் வாரியமா? ஒரே நேரத்தில் சின்னசாமி ஸ்டேடியத்திலும் அதே போல விதான சௌகரியம் நடக்க காரணம் என்ன என்று கோரிக்கை வைத்தார்கள். இதன் காரணமாக தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்துகிறது. இந்த வழக்கு புதன்கிழமை ஒத்தி வைப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். நீதிமன்றத்தினுடைய விசாரணை குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி செல்வம்.